காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பக்தி மனமும் தமிழ் சுவையும் சங்கும் மிக்கும் இந்த இனிய மாலை வேளையில் நம் விழியையும் செவியையும் குளிரச் செய்ய வருகிறது திருவருட்செல்வர் நாடகம். செல்வம் என்பது ஒரு பொருள் மட்டுமல்ல, இறைவனின் பேரல்லும் தான் என்பதை உணர்த்தும் ஒரு உன்னத காவியம் இது. சொல்லுக்கும் பொருளுக்கும் அப்பாற்பட்டவன் இறைவன். ஆனால் அன்பென்னும் பிடிக்குள் அடங்குபவன் அவன். அந்த அன்பின் ஆழத்தை இப்போது ஒரு காட்சியாக காண்போம். அரசன் அன்று கொள்ளும், தெய்வம் நின்று கொள்ளும் என்பார்கள். தர்மம் எங்கே தலைக்கிறதோ அங்கே இறைவன் அருட்செல்வமாக நேர் செய்கிறான். ஆம், நமது பள்ளி மாணவர்களின் திருவருட்செல்வர் நாடகம் இதோ. தமிழ் மகன், தலைமகன், திருமகள் அருள் பெற்ற காவலன், கண்களை போலவே மக்களை கருணையுடன் காக்கின்ற மன்னவன், எதிர்கொண்ட பகைவரை ஜெயம் கொண்டு வென்ற திருமகன், ஏற்றமிக புலமையை போற்றி வரவேற்கின்ற கோமகன், கலைத்தாயின் முதல் மகன், தர்மத்தின் தலைமகன், மன்னனுக்கு மன்னவன், எங்களில் வில்லவன், அரசர் வாழ்க, அரசர் வாழ்க. வாழ்க மக்கள், வளர்க நாடு. வரப்புயர நீருயரும், நீருயர நெல்லுயரும், நெல்லுயர குடியுயரும், குடியுயர்ந்தால்தான் கோமகன் உயர்வான் என்ற வாக்குக்கு தலைவணங்கி சபையை துவங்கி வைக்கிறேன். அனைவரும் அமருங்கள். அரசே, உங்கள் ஆட்சியில் மக்கள் அனைவரும் மிக்க மகிழ்ச்சியுடன் வாழ்ந்து வருகிறார்கள். அப்படி இருக்க ஏன் தங்கள் முகத்தில் மட்டும் இந்த வாட்டம்? ஆம், உண்மைதான் அமைச்சரே. என் மனதில் ஏற்பட்ட சந்தேகத்தை தீர்த்து கொள்ள ஆஸ்தான புலவரிடம் 3 கேள்விகள் கேட்டிருந்தேன். அதற்கு தக்கபடி விடையளிக்க அவர் வந்திருக்கிறாரா? அரசே, ஆஸ்தான புலவர் இன்று சபைக்கு வரவில்லை. ஏன், என் நினைவுக்கு விடை தேடுகிறாரா? இல்லை, சபைக்கு வராமல் என்னை அவமதிக்கிறாரா? இல்லே மன்னா, ஒரு பொழுதும் அப்படி இருக்கவே முடியாது. ஆஸ்தான புலவர் மிகவும் அபடக்கம் கொண்டவர். அப்படி தெரியவில்லையே. நேற்று இரவிலிருந்து இன்று காலை வரைதானே கேட்டு வைத்திருந்தேன். அதற்குள் அவர் வரவில்லை என்றால் என் கட்டளை அவமதிப்பதாகத்தானே அர்த்தம். அரசே, மன்னிக்கவும். ஆஸ்தான புலவர் வயதில் மூத்தவர். ஒருவேளை உடல்நலம் சரியில்லாமல் இருக்கலாம் அல்லவா? அதை யாரிடமா சொல்லி அனுப்பியிருக்கலாம் அல்லவா? அப்படியும் சொல்லி அனுப்பவில்லையே. பிறகு அதற்கு முடிவுதான் என்ன? முடிவு நாம் கூறும் முன்பே புலவரின் பேத்தி என்று ஒரு சிறுமி தங்களை காண அரண்மனை வாயில் காத்திருக்கிறார். புலவரின் பேத்தி, அதுவும் சிறுமி, என்ன காண வந்திருக்கிறாளா? இது என்ன புரியாத புதிர். சரி, வரச் சொல். வாழ்க மன்னா, வளர்க உன் ஆட்சி, ஓங்குகளின் புகழ், உயர்க உன்னல் செங்கோல், செழிக்கட்டும் தர்மம், வாழட்டும் மக்கள், செழிக்கட்டும் நாடு. நான் புலவரின் பேத்தி, பொன்னியின் பேர். வணக்கம். வணக்கம். மீன் குஞ்சுக்கு நீந்து கற்றுக் கொடுக்க தேவையில்லை. புலிக்கு பிறந்தது பூனையாவதும் இல்லை. அதை போல் புலவரின் பேத்தியின் பேச்சிலே அழகு பஞ்சமே இல்லை. கம்பன் வீட்டு கட்டு தெரியும் கவி பாடும் என்பார்களே, அப்படி இருக்க புலவரின் பேத்தி நான் பேசுவதா உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது? இல்லை இல்லை, அதிசயமாக இருக்கிறது. கண்முன்னே நடப்பது கனவா இல்லை நனவா என்று சந்தேகம் கூட தோன்றுகிறது. சந்தேகமே வேண்டாம், நடக்கும் சம்பவம் கனவல்ல, நனவுதான். ஓ, அது போகட்டும். எங்கு வந்தாய்? என் தாத்தாவிடம் 3 கேள்விகள் கேட்டீர்களாமே, அதற்கு தக்க விடை கூறதான் நானே வந்திருக்கிறேன். என்ன இது, மேலும் மேலும் என்னை வியப்பில் ஆழ்த்திக் கொண்டே இருக்கிறாய்? உன் தாத்தாவிடம் நான் கேட்டது பெரும் பிரச்சனை. அதற்கு அவரே விடை சொல்லாமல் திணறிக் கொண்டிருக்கிறார். இல்லை வேந்தே, இது ஒன்றும் அத்தனை பெரிய பிரச்சனை இல்லை. அதற்கு என் தாத்தாவும் வர வேண்டிய அவசியமில்லை. சிறு பிரச்சனை, நானே வந்திருக்கிறேன். ஓ, அவ்வளவு தெரியுமா உனக்கு? அதற்குள் ஆச்சரியப்பட வேண்டாம். உங்களின் முதல் கேள்வி என்ன? சபரிய கூறுங்கள். இறைவன் எங்கே இருக்கிறார்? அதுதான் என் முதல் கேள்வி. மன்னா, இந்த பொற்கிண்ணத்தில் என்ன இருக்கிறது? பொற்கிண்ணத்தில் பசுமால் இருக்கிறது.
இருக்கிறது. இந்த பசும்பாலுக்குள்ளே என்னென்ன இருக்கிறது? பசும்பாலுக்குள்ளே தயிர், மோர், வெண்ணெய், நெய் என அனைத்தும் இருக்கிறது. அவை எங்கே இருக்கிறது என்று சுட்டி காட்டுங்கள். அது அது அதற்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. ஆஹா, அப்படி சொன்னால் போதாது. தயிர், மோர், வெண்ணெய், நெய் என்ன அனைத்தும் எங்கே இருக்கிறது என்று தனித்தனியாக சுட்டி காட்ட வேண்டும். அட, இது என்ன சிற்பிழைத்தனம்? அது அதற்குள் எல்லாம் அடங்கி இருக்கிறது. அப்படித்தானே, இறைவன் எல்லா இடத்திலும் அடங்கி இருக்கிறார். இது புரியாமல் இறைவன் எங்கே இருக்கிறார் என்று என் தாத்தாவிடம் கேட்டால் எப்படி பதில் கூறுவது? ஆஹா, அற்புதம், சபாஷ். அட, என்ன ஆச்சரியம்! என் கண் முன்னே நிற்பது குழந்தையா, இல்லை குழந்தை வடிவத்தில் அந்த தெய்வமா? மன்னா, மன்னா, அதற்குள் ஆச்சரியப்பட வேண்டாம். உங்களின் அடுத்த கேள்வி என்ன? இறைவன் எங்கே எந்த திசையை நோக்கி கொண்டிருக்கிறார்? அதுதான் என் அடுத்த கேள்வி. மன்னா, இது என்ன? அணையா விளக்கு. இந்த அணையா விளக்கில் சுடர் விட்டு கொண்டிருப்பது என்ன? அணையா தீபம். அந்த அணையா தீபம் எந்த திசையை நோக்கி ஒளி வீசுகிறது என்று உங்களால் கூற முடியுமா? அது எப்படி முடியும்? இங்கு எரியும் தீபம் நால்புறமும் ஒளி வீசத்தானே செய்யும். எந்த திசையை நோக்கி ஒளி வீசுகிறது என்று கேட்டால் எப்படி கூற முடியும்? அப்படித்தானே, இறைவன் எல்லா திசையும் நோக்கி கொண்டிருக்கிறார். இது புரியாமல் கேட்டால் எப்படி பதில் கூறுவது? ஆகா, அற்புதம், சபாஷ். ஆண்டவா, அரசரை குழந்தையாக்கி குழந்தையை தெய்வமாக்கி கொண்டிருக்கிறாய். எப்படியும் மடக்கிற விளையாட்டு. மன்னா, உங்களின் மூன்றாவது கேள்வி கேட்டு விடுங்கள். இல்லை அம்மா, நான் கேள்வியே கேட்கப் போவதில்லை. ஆஹா, அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. உங்களின் மூன்றாவது கேள்வி பாக்கி உள்ளது. அதற்கும் பதிலளித்தாதான் எனக்கு உறக்கமே வரும். குழந்தை வடிவத்தின் ஒரு பெரிய பெரிய தத்துவம் பேசும் மறுவடிவே, இறைவன் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பது என் அடுத்த கேள்வி. இதற்கும் நான் சரியாக விடை கூற வேண்டும் என்றால் ஒரு நாள் நான் அரசனாகவும் நீங்கள் குடிமகனாகவும் இருக்க வேண்டும். சம்மதமா? சரிதான். இதோ நரியாசனம். உடனே அமர்ந்து விடு தாயே. யாரங்கே? இந்த மன்னனை சிறைசாலையில் அடைத்து வை. அந்த அமைச்சரை நாடு கடத்து. மற்றும் இங்குள்ள அனைவருக்கும் அன்னாகாரம் எது கொடுக்காதே. தாயே, இது என்ன விளையாட்டு? இது விளையாட்டல்ல, இதைத்தான் இறைவன் செய்து கொண்டிருக்கிறான். இந்த ஒரு சில நாளிகையில் ஆண்டவன் உங்களை குடிமகனாக்கி ஒரு நாடகத்தை ஆடிக்கொண்டிருக்கிறான். இப்போது புரிந்ததா? தாயே, அருட்கடலே, தெய்வமே, தர்மத்தின் தலைமகளே, எனது அகங்காரத்தை அகற்றி விட்டாய். உனது திருவடிகளை நான் வணங்குகிறேன் அம்மா. இறைவன் எங்கும் இருக்கிறான் என்று அறியாமல் குழந்தைத்தனமாக கேள்வி கேட்டு விட்டேன் அம்மா. அதற்கு குழந்தை வடிவத்தில் வந்து விடை கொடுத்து விட்டாய். போதும், என் ஆணவத்தை வென்று விட்டாய் அம்மா. என் ஆணவத்தை வென்று விட்டாய். இனி ஆண்டவன் தொண்டே என் பெருந்தண்டு என்று வாழப் போகிறேன். ஆண்டவா, என்னை ஆட்கொண்டு விடு. இதோ புலவரே வந்து விட்டார். வாருங்கள் புலவரே. வணக்கம் மன்னா. இப்பொழுது தங்கள் மனம் ஒரு பக்குவத்திற்கு வந்திருக்கும் என்று நினைக்கிறேன். உண்மைதான், உண்மைதான். இனி ஆண்டவன் தொண்டே என் பெரும் தொண்டு என்று பெரிதென வாழப் போகிறேன். வேந்தே, ஆண்டவன் தொண்டை விட அவனின் அடியார்களுக்கு தொண்டு செய்வதே பெரும் புண்ணியம். அப்படியா? ஆண்டவன் தொண்டை விட அவர் அடியா தொண்டை பெரியதா? ஆமரசே, ஆண்டவனே அடியார்களுக்கு நான் அடியேன் என்ற முதல் அடி எடுத்து கொடுத்து ஒரு தொண்டரை பாடச் சொல்லி இருக்கிறார். அப்படி அத்தொண்டரை வரலாறை நான் பாடி பெருமை சேர்க்கிறேன். எங்கே அந்த பொக்கிஷம்? இதோ. திருமுறை 12 திருத்தொண்டர் வரலாறு. தலைப்பு பெரிய புராணம். பாடியவர் சேக்கிழார் பெருமான். சேக்கிழார் பெருமான்.
சேக்கிலார் பெருமான். அனைவருக்கும் நன்றி. நம்மை ஒரு தெய்வீக உலகிற்கு அழைத்துச் சென்ற நம் மாணவர்களுக்கும் நன்றிகள்.